அல்லேலூயா. நல்லா இந்த சத்தமா அல்லேலூயா. வெரி குட், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். யாக்கோபு நிருபம், யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. இயேசப்பா, இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் பேசும் உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், எங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. பக்கத்துல உங்களுக்கு பார்த்து சொல்லுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. சொல்லுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாருமே எல்லாரும் சேர்ல சொல்லிட்டு இருக்கிறான். பிசாசுக்கு சொல்லியா? ரைட், வெரி குட். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவங்களை விட்டு ஓடி போவான். சாத்தான் அல்லது பிசாசு, இவன் ஒரு ரியல் அண்ட் ஆக்டிவ் எனிமி. சாத்தாங்கிறது ஒரு ஐடியா கிடையாது. சாத்தான் என்பது ஒரு இமேஜின் கிடையாது. சாத்தான் என்பது ரியல். சாத்தாங்கிறவன் யாரு? ஒரு ரியல்னா உண்மையா இருக்கிறான், ஆக்டிவா இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? ஆக்டிவா இருக்கிறான். ஒருவேளை நாம ஆக்டிவா இல்லைன்னாலும் அவன் ஆக்டிவா தான் இருக்கிறான். நாம சோம்பேறி வாழ்த்து தூக்கிட்டு இருந்தாலும் அவன் விழிச்சிட்டு தான் இருக்கிறான். ஆக்டிவா இருக்கிற நம்முடைய எனிமி. உலகம் தோன்றின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் அல்லது உலகம் முடிகிற வரைக்கும் அவன் மனுஷனுக்கு விரோதமா போராடிக்கிட்டே தான் இருக்கிறான். மனுஷனுக்கு விரோதமா போராடிக்கிட்டே தான் இருக்கிறான். அவனுடைய வேலை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அவனுக்கு மனுஷ கொலைபாதகன் என்று பேர் உண்டு. மனுஷ கொலைபாதகன். அவனுடைய ஆரிஜின், அவனுடைய தோற்றம், அவனுடைய கிரியைகள், அவனுடைய வல்லமை, அவனுக்கு இருக்கிற பவர், அவனுடைய தோல்வி, அவனுடைய முடிவு எல்லாமே வேதத்துல தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு சில பேர் இருக்கு. அவன் பொய்யன், பொய்க்கு பிதா. லயர், ஃபாதர் ஆஃப் லயர். பொய்க்கு பிதா. உலகத்தின் அதிபதி, திருடன், சோதனைக்காரன், பிசாசு, சத்துரு, இப்படி பல பேர் இருக்கு அவனுக்கு. இந்த பேர்லாம் அவனுடைய கிரியைகளை வைத்தும் அவனுடைய குணாதிசயங்களையும் வைத்து இந்த பெயர்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அல்லேலூயா. இன்னைக்கு செய்தி என்னது? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவார். அல்லேலூயா. அவனிடத்துல நம்மிடத்துல அவனுக்கு என்ன வேலை? ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் பிசாசோட என்ன செய்யணும்? போராடி. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பிசாசோட போராட்டம் இருக்கு. அவனை ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஏற்கனவே நாம பிசாசை ஜெயித்து இருக்கிறோம். அல்லேலூயா. நாம எல்லாரும் என்ன செய்திருக்கிறோம்? பிசாச இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டோம். நாமெல்லாம் ஜெயிச்சு இருக்கிறோம். அவனுடைய கையிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு இந்த இடத்துல வந்து நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். தொடர்ந்து நாம அவனை ஜெயிக்கணும். அல்லேலூயா. தொடர்ந்து அவனை நாம என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். இதுதான் தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம். தொடர்ந்து சாத்தானை ஜெயிக்கணும். இன்னைக்கு செய்தி என்னன்னா, பிசாசை எதிர்த்து நிற்கும் திராணிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசை எதிர்த்து நிற்கும் திராணிய தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, பிசாசை எதிர்த்து நிற்கிற திராணிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை கொண்டு அவனை நாம ஜெயிக்கணும். அல்லேலூயா. அதை கொண்டு அவனை நாம என்ன செய்யணும்?
ஜெயிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, பிசாசு நாம எல்லாருக்கும் எதிரிதான். அவன் ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும் எதிரின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்மளெல்லாம் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணலையே அப்படி நினைக்காதீங்க. அவன் எல்லாருக்குமே எதிரிதான், எல்லாருக்குமே எதிரிதான். அவனுடைய எண்ணம் என்னன்னா, அவனுடைய எண்ணம், அவனுடைய தாட்ல என்ன இருக்குன்னா, இந்த விசுவாசிகள் எல்லாம் எப்படியாகிலும் என்ன செய்ய முடியும், நம்ம அவங்கள வீழ்த்திடலாம், அவங்கள என்ன செய்யலாம், வீழ்த்திடலாம், திரும்பவும் நமக்கு அடிமையாக்கிடலாம் அவங்கள அப்படின்னு நினைச்சுதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. பிசாசு என்ன நினைக்கிறான், சரி இவங்கெல்லாம் நம்மளை தப்பிச்சுட்டு போயிட்டாங்க, இவங்கெல்லாம் நம்ம கையில இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க, கர்த்தர் இவங்களெல்லாம் மீட்டுக்கிட்டு போயிட்டாரு, இவங்களெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுலாம் அவன் நினைக்கல. அவன் என்ன நினைக்கிறான், திரும்பவும் இவங்களை நம்ம என்ன செய்ய முடியும், வீழ்த்த முடியும், இவங்களை நமக்கு திரும்பவும் அடிமையாக்க முடியும்னு நினைக்கிறான். அல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்னு யாக்கோபு சொல்றார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் என்ன செய்வான், ஓடி போவான். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஓடி போவான்? ஒரு 3 விஷயத்தை சொல்றேன். ஒண்ணு, பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டுமானால் முதலாவது அவனுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பிசாசை எதிர்த்து நிற்கணும்னா அவனுடைய தந்திரங்கள், இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வாசிங்க எபேசியர் 6:11 வாசிங்க. 6:11 எபேசியர் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. போதும். பிசாசு தந்திரங்களோடு, பிசாசு தந்திரங்களோடு, பிசாசின் தந்திரங்கள், தந்திரங்கள் ஸ்கீம், இங்கிலீஷ்ல என்னது, ஸ்கீம், டெவில் ஸ்கீம், டெவில் ஸ்கீம். ஸ்கீம் என்ன அர்த்தம்னா, கிரீக்ல மெத்தோடியா அப்படின்னா மறைமுகமான ஒரு வஞ்சக திட்டம் இருக்கு. சாத்தானுக்கு என்ன இருக்கு, ஒரு மறைமுகமான, வெளியரங்கமான அல்ல, மறைமுகமா உள்ளுக்குள்ள ஒரு வஞ்சிக்கிற திட்டம் இருக்குல்ல, அதுக்கு பேரு தான் என்னது, தந்திரம். அதுக்கு பேர் என்னது, தந்திரம். தந்திரங்கிறது வெளிப்பிரகாரமா எதிர்க்கிறது கிடையாது, உள்ளுக்குள்ள ஒரு மறைமுகமான ஒரு வஞ்சக திட்டம் இருக்கிறது சாத்தானுக்கு, அதான் தந்திரம். பிசாசின் தந்திரங்களோடு. அல்லேலூயா. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். பிசாசினுடைய தந்திரங்களை என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். பிசாச சில மிருகத்துக்கு, அனிமலுக்கு கர்த்தர் ஒப்பிட்டு சொல்றார். ஒண்ணு பிசாசு சர்ப்பம். பிசாசுக்கு எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு, சர்ப்பம், ஓநாயி அல்லது சிங்கம், இதுக்கெல்லாம் என்ன செய்யறார் ஆண்டவரே, ஒப்பிட்டு சொல்றார். அல்லேலூயா. பிசாசுடைய தந்திரத்துல ஒரு சில முக்கியமான தந்திரம் என்னன்னா, ஒண்ணு வஞ்சிக்கிறது. ஒண்ணு என்னது, வஞ்சிக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் நல்லா கவனிங்க, பேய்க்காக தான் சொல்லிட்டு இருக்கிறேன். என்னது, வஞ்சிக்கிறது, வஞ்சிப்பது. வஞ்சிப்பதுன்னா ஏமாற்றுவது. அவனுடைய மகா பெரிய தந்திரம் ஏமாற்றுவது. ஏமாற்றுவது எப்படி அவன் ஏமாற்றுகிறான்னா, அவன் பொய்யினாலே, அவன் என்ன செய்யறான், பொய்யினாலே வஞ்சிக்கிறான். அவனுடைய வஞ்சனையே எதுல இருந்திருக்கு, பொய் தான். ஏன்னா பைபிள் சொல்லுது, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். பொய்யினால உள்ளதை இல்லைன்னு சொல்றதும், இல்லாத இருக்குன்னு சொல்றதுதான் பொய், இல்லையா? இருக்கிறத இல்லைன்னு சொல்றதும், இல்லாத இருக்குன்னு சொல்றதுதான் பொய். நீங்க வாசிங்க ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை வாசிங்க. முதலாவது அவன் யாரை ஏமாத்தினா, பொய்ய சொல்லி, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது.
ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாகவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அல்லேலூயா. அவன் சாத்தான் இப்போ இவ்வளவு வஞ்சிக்கிறான். யார? ஏவால. அதுக்கு அடிப்படையா என்னத்தை பயன்படுத்தினா பொய். அதுக்கு அடிப்படையா பயன்படுத்துறது என்னது? பொய். பொய்யினாலே அவளை வஞ்சிக்கிறான். எப்படி அவன் பேச்சு கொடுக்கிறான் பாருங்களேன். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல ஜீவன்களை பார்க்கிற சர்ப்பமான தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. அல்லேலூயா. இப்ப தேவனுக்கும் அவங்களுக்கும் உள்ள கம்யூனிகேஷன் சாத்தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறான், கவனிச்சிருக்கிறான். தேவனுக்கும் அவங்களுக்கும் உள்ள கம்யூனிகேஷனை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறான். தேவன் சொல்லி இருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறான். என்னன்னு கேட்கிறான்? தோட்டத்துள்ள எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரா? ஆண்டவர் அப்படி சொல்லல. சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரான்னு கேட்கிறான். இவனுக்கு எல்லாம் தெரியும். தேவன் என்ன சொல்லி இருக்கிறான்னு இவனுக்கு தெரியும். அங்கு ஏவாளுக்கும் தெரியும், ஆதாமுக்கும் தெரியும். இப்ப இவன் கேட்கிறான், தேவன் சொல்லி இருக்கிறாரா அப்படின்றான். அவ ஸ்திரீ என்ன சொல்றா? சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அல்லேலூயா. இப்போ ஏவாளுக்கு நல்லா தெரியுது என்னன்னு கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரு, ஏன் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு. கர்த்தர் ஏன் சொல்லி இருக்கிறாரு, என்ன சொல்லி இருக்கிறாருங்கிறது தெளிவா என்ன செய்த தெரியுது. நீங்கள் சாகாதபடிக்கு இதை புசிக்கவும் தொடவும் வேண்டாம். என்ன செய்யக்கூடாது? புசிக்க வேண்டாம் மட்டும் சொல்லல, அது என்ன செய்யக்கூடாது? டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. சாத்தான் சொல்றா, சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. அல்லேலூயா. அப்படியே கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு எதிராக ஒரு பொய்ய சொல்றோம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார் பாருங்களேன். 2:17 வாசிங்க. 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்றாரு? சாகவே சாவாய்ன்னு சொல்றாரு. சாத்தான் என்ன சொல்றா? சாகவே சாவதில்லை. அல்லேலூயா. கரெக்டா பாருங்க. தேவன் சொல்லுவதற்கு அப்படியே ஆப்போசிட்டா சொல்றா. தேவன் எப்பொழுதும் உண்மையதான் பேசுவாரு, சாத்தான் எப்பொழுதும் பொய்யதான் பேசுவார். அப்படியே ஆப்போசிட்ட சொல்ற. நீங்கள் சாகவே சாவதில்லை. அவனுடைய ஒரே ஆயுதம், முக்கியமான ஒரு ஆயுதம் என்னது? பொய். பொய்யதான் அவன் வைத்து இவர்களை வஞ்சிக்கிறான். அல்லேலூயா. அடுத்ததாக சொல்றாம, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றார். அல்லேலூயா. அவங்க ஏற்கனவே தேவனை போலதான் இருக்கிறாங்க. கர்த்தர் அவங்களுடைய சாயல்ல தானே அவங்க சுற்றிட்டு இருக்கிறாரு. இப்ப இவன் என்ன சொல்ல வரான்னா, நீங்க தேவனை போல, அதாவது தேவனா மாறிடுவீங்க. அல்லேலூயா. இவன் சொல்ற விஷயம் என்னன்னா, சாத்தான் சொல்ற விஷயம் என்னன்னா, உன்னால எல்லாம் முடியும், உன்னால எல்லாம் முடியும், நீ தேவனை சார்ந்துலாம் வாழணும்னு அவசியம் இல்லை, உனக்கு உள்ள எல்லா பவரும் இருக்கு, உனக்குள்ள எல்லா பவரும் இருக்கு, உன்னால எல்லாமே முடியும்,
அப்படின்னு சொல்லி என்ன செய்யறா? ஏவாளையோ வஞ்சிக்கிறான். இன்னைக்கு சாத்தான் சொல்ற ஒரு பெரிய பொய் என்ன தெரியுமா? நம்ம எல்லாத்தையும் உன்னால முடியும். நீ ஏன் ஜெபம் பண்ற? நீ ஏன் தேவனை தேடுற? உனக்குள்ளேயே எல்லா பவரும் இருக்கு. எல்லா சாமியாரும் தான் சொல்லிட்டு இருப்பான், உனக்குள்ள பவர் இருக்கு, உனக்குள்ள பவர் இருக்கு, பவர் இருக்குன்னு. ஒரு பவர் இல்லை நமக்குள்ள. 2 நிமிஷம் மூக்க பிடிச்சு முடிச்சா முடிஞ்சிடும் கதை, அவ்வளவுதான். மூக்க பிடிச்சா என்ன செஞ்சிடும்? இல்ல குடிக்கிற தண்ணி கொஞ்சம் தொண்டைக்கு போகாம மூக்குச்சு குழலுக்கு போச்சுன்னா கதை அவ்வளவுதான். நம்மால ஒண்ணுமே முடியாது, நம்மால ஒண்ணுமே முடியாது. ஆனா என்ன சொல்றான்னா, நீ தேவனை சார்ந்து வாழ வேணாம், நீயே செய்ய. நீயே, உனக்கே எல்லா அதிகாரமும் இருக்கு, உனக்கே எல்லாம் இருக்கு, நீ முடியும், உன்னால முடியும். உன் பலத்தை கொண்டே எல்லாத்தையும் செய்ய. இது பொய். இது என்னது? உண்மையாலுமே தேவனை இல்லாமல் நம்மால ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் கொடுத்த சுவாச காற்றை தான் நம்ம என்ன செய்யறோம்? சுவாசிக்கிறோம். அவர் கொடுத்த சுவாச காற்று. அவர் இல்லாம நம்முடைய இருதயம் துடிக்காது. அவர் இல்லாம இருதயம் பொய். பிசாசு பொய் சொல்லுவான், உன்னால முடியும், உன்னால முடியும். அப்புறமா என்ன சொல்றான்? பொய் என்ன சொல்றான்? நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆயிடுவீங்க? தேவனை போல ஆயிடுவீங்க. தேவன் அறிவா, தேவன் என்ன செய்வாரு? இதெல்லாம் தேவனுக்கு தெரியும். அப்படின்னா என்னன்னா, பிசாசு என்ன சொல்றான்னா, தேவன் தேவனை பற்றி மனுஷனுக்குள்ள ஒரு தவறான விஷயத்தை மனுஷன் செய்யறான், மனுஷனுக்குள்ள விதைக்கிறான் சாத்தான். பிசாசினுடைய வேலையே என்னன்னா, தேவன் மேல நாம சார்ந்திராதபடிக்கு தடை பண்றது. இன்னொன்னு, தேவன் உன்னெல்லாம் நேசிக்கல, தேவன் உன்னை பற்றி அவர் கேர் பண்ணல, தேவன் உன்னை பற்றி என்ன செய்யல, அவருக்கு பொறுப்பே இல்லை அவருக்கு. நீயே போ, நீயே உன்னால என்ன செய்ய முடியுமோ செய்ய. அவர்லாம் தேடாத, அவருக்கு அவர் உன்னை பற்றி அவர் கேர் இல்லை, உன்னை பற்றி என்ன செய்யல, அவரு கேர் எடுத்துக்கல. உன் மேல பொறாமையா இருக்கிறார். நீ இதை சாப்பிட்டுட்டீங்கன்னா அவர் போல மாறிடுவான்ட்டு என்ன செஞ்சிருவாரு? உன் மேல பொறாமையா இருக்கிறார். இப்படி சொல்லி தேவனை பற்றிய எதிரான விஷயங்களை அவங்களுக்கு என்ன செய்யலாம்? பொய்யா சொல்றோம். அல்லதுயா, இன்னைக்கும் சாத்தான் நமக்குள்ள சொல்றது என்ன தெரியுமா? தேவனை பற்றி ஒரு ராங். நாம் என்ன நினைக்கிறோம்? அவர் என்ன நேசிக்கவே இல்லை, எனக்கு என்ன அவர் மறந்துட்டார், என்ன அவர் என்ன செய்யல, ஒதுக்கிட்டார். அவங்கள நேசிக்கிறார், இவங்களை என்ன நேசிக்கிறார், அவர் எனக்கு அவர் உதவி செய்ய மாட்டார். இப்படி சொல்லி பொய்ய என்ன செய்யறான் பிசாசு? நமக்குள்ள விதைக்கிறான். அல்லேலூயா. இதுதான் வஞ்சனை. இதுதான் என்னது? வஞ்சிக்கிறது. அல்லேலூயா. அது அவனுடைய தந்திரம். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சாத்தா தேவனை பற்றி விரோதமா என்ன சொன்னாலும் அது சாத்தான் தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. சாத்தான் தான் சொல்றான், உன்னால முடியும், உன்னால முடியும், நீயே போ, நீயே எல்லாம் செஞ்சிரு, அதெல்லாம் ஜபம்லாம் பண்ண வேணாம், நீ போ, உன்னால முடியும், எல்லாம் பண்ணிக்க, நீ ஏன் ஆலயத்துக்கு வர? அதை விட நீ என்ன செய்யலாம், நீ போய் எதையாவது பண்ணலாம். இங்க உட்காந்து என்ன பண்ண போற? அவர் என்ன உன்னை கேர் பண்றாரா? உனக்கு என்ன அவர் உதவி செய்யறா? உனக்கு எல்லாம் செய்யறாரா? நீ அவரை தேர்ற, உன் வேலையை நீ பாரு. இதை சொல்றது பிசாசு. அல்லேலூயா. அவனுடைய தந்திரம். அல்லேலூயா. இரண்டாவது, அவனுடைய தந்திரத்துல ஒண்ணு சோதிப்பது. அவனுடைய தந்திரத்துல ஒண்ணு என்னது? சோதிப்பது. அல்லேலூயா. பிசாசு நம்முடைய சுய இச்சை, நம்முடைய சுய இச்சையில இருந்து அவன் நம்மள இச்சையினால இழுத்து கொள்றான், அதை காண்பித்து இழுக்கிறான். மனுஷனுக்கு கர்த்தர் எல்லா மனுஷர்களுக்கும் டிசைர்னு ஒன்ன கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆசை நமக்கு இருக்கா? இருக்கா இல்லையா? நல்ல ஒரு பழத்தை சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, நல்ல ஒரு சட்டை போடணும்னு ஆசையா இருக்கு, நல்ல ஒரு புது இடத்துக்கு டிராவல் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. நம்ம எல்லாருக்குமே ஆசைன்னு ஒண்ணு இருக்கு. அது கடவுள் தான் நம்ம கொடுத்திருக்கிறார் அந்த உணர்வை. அதை வைத்து தேவனுடைய கட்டளையை மீற வைக்கிறான். தேவனுடைய கட்டளையை மீற வைக்கிறான். ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். ஆனா
இவங்களுடைய இச்சையினால் என்ன செய்யறான்? அதை என்ன செய்யறான்? அந்த பாவத்தை செய்ய வைக்கிறான், மீற வைக்கிறான். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். அப்பொழுது 7ஆம் வசனம் வாசிங்க. இல்ல 6ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அல்லேலூயா. இங்க பாருங்க, புசிப்பதற்கு நல்லது, பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த டிசைர் இருக்கு, அந்த டிசைரை கட்டளையை மீறுவதற்கு பயன்படுத்த வைக்கிறான். கட்டளையை மீறுவதற்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அந்த சுய இச்சையினால அவன் இழுக்கிறான். அப்பதான் அவனுக்கு என்ன இருக்கு? அதை பார்க்கும் பொழுது பார்வைக்கு இன்பமா இருக்கு. அதுக்கு பிசாசு சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன இல்ல, அவன் அங்க போய் பார்க்கல. ஏன்னா கர்த்தர் போக கூடாதுன்னு சொல்லிட்டார்ல, கர்த்தர் போக கூடாதுன்னு சொல்லிட்டார். இப்போ சாப்பிடு, நீ தேவர்களை போல மாறிடுவ அப்படின்னு பக்கத்துல போய் பார்க்கிறான். பார்த்த உடனே அதுக்கு என்ன இருக்கு? அப்படியே அதன் மேல ஒரு ஈர்ப்பு வருகிறது. ஈர்ப்பு வருது, அது மேல ஒரு இச்சை வருகிறது. அப்பதான் அவன் பாவம் செய்யறான். அதுதான் சொல்லுது. நீங்க வாசிங்க யாக்கோபு 1ஆவது அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. யாக்கோபு 1:13 வாசிங்க. சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அல்லேலூயா. இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அடுத்தது, இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமான பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். அல்லேலூயா. இச்சை பாவத்தை பிறப்பிக்கிறது, பாவம் வளர்ந்து அது என்ன செய்யுது? கழுத்தை பிடிச்சிடுது. அல்லேலூயா. காலி பண்ணிடுது. அதான் சாத்தானுடைய தந்திரம். இச்சையினாலே இழுக்கிறான். அல்லேலூயா. எலியெல்லாம் பிடிக்கிறாங்களே, இப்ப புதுசா ஒரு ஷீட் வச்சிருக்கலாம், ரப்பர் ஷீட் மாதிரி, இல்ல பிளாஸ்டிக் ஷீட்டு. அதுல தேங்காய் போட்டு உடனே என்ன ஆயிடுது? வழியாப்படுது, ஃபாஸ்டா வந்து அப்படின்னு சாப்பிட்டுட்டு அவ்வளவுதான். அப்படி அந்த இடத்த விட்டு போலான்னு பார்த்தா எல்லாம் அப்படியே ஒட்டிக்கும். பார்த்துருக்கியா? அது போலதான் சாத்தான் வந்து என்ன செய்வான்? ஏதாவது தேங்காய் துண்டு அதை போட்டு இதை போட்டு இழுப்பான். இழுத்து அவ்வளவுதான். அதுல இருந்து என்ன செய்ய முடியாது? சாத்தான் இது வந்து சாத்தானுடைய ட்ரிக்கு. சாத்தானுடைய ட்ரிக். அப்போ அவன் தந்திரம் உள்ளவன். அவனுக்கு மறைமுகமான ஒரு திட்டம் இருக்கு. உனக்கு ஏதாவது கொடுக்கறான்னா அவனுக்குள்ள மறைமுகமான ஒரு திட்டம் இருக்கு. உனக்கு ஏதோ ஒண்ணு போடுறான்னு வச்சீங்களேன், கிடைக்குதேன்னு போனீங்கன்னா அவனுடைய மறைமுகமான திட்டத்துல மாற்றீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இதெல்லாம் பண்றான்ல, 10 20 வட்டி தரோம், 30 வட்டி தரோம், வாங்கல. எல்லாரும் என்ன பண்றான்? பணத்தை கொண்டு போய் விட்டு எத்தனை தடவை கவர்மெண்ட் அறிவிச்சாலும் கேட்கறாங்களா? யாரும் கேட்கறது கிடையாது. என்ன பண்றாங்க? 20 வட்டி 30 வட்டி காசு கிடைக்குது, அது கிடைக்குது, கொண்டு போய் போட்டு எல்லாரும் என்ன பண்ணலாம்? ஒரு நாள் பூட்டு தோங்கும், பெரிய பூட்டு எல்லாம் வாசல்ல கத்திட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் தெரியும் ஏமாத்திட்டு ஓடுவான்னு தெரிஞ்ச போடுறாங்க. ஏமாத்திட்டு ஓடுவான்னு தெரிஞ்ச, ஏன்னா இச்சை என்னது? அந்த பணத்து மேல ஆசை. அதை வந்து பயன்படுத்திக்கிறான் சாத்தான். அதை என்ன செய்யறான்? அது அவனுடைய ட்ரிக். 3வது அவனுடைய தந்திரம் என்னன்னா குற்ற உணர்வு. என்னது? குற்ற உணர்வு. குற்றப்படுத்துதல், குற்ற உணர்வு. சாத்தான் வந்து பிசாசு அக்யூஸ் பண்றவன். பிசாசு என்ன செய்வான்? அக்யூஸ் பண்றவன். தவறு செய்யற வரைக்கும் என்ன செய்வான்? அப்படியே அமைதியா இருப்பான்,
தூண்டுவான், எல்லாம் பண்ணுவான். தவறு செய்த உடனே அந்த இது சாத்தான் என்ன செய்யும்? கிளம்பி போயிடும். நீங்க வாசிங்களேன், மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 3ல இருந்து 4, 5 வாசிங்க. அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் மனஸ்தாபப்பட்டு 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்துல கொண்டு போய் திரும்ப கொடுத்து குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டார். நான் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன அது ஓம்பாடு? அவன் நாண்டு கொண்டு செத்தான். இயேசுவை காட்டி கொடுக்கிறதுக்கு முன்பாக வரைக்கும் அவனுடைய மைண்ட் எல்லாம் என்னவா இருக்கு? 30 வெள்ளிக்காசு. என்னது? 30 வெள்ளிக்காசு. அவனை அந்த 30 வெள்ளிக்காசு ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கு. 30 வெள்ளிக்காசு. சாத்தான் அந்த வெள்ளிக்காசை வச்சு என்னன்னா, நீ இந்த வெள்ளிக்காசு மட்டும் இருந்ததுன்னா உன் வாழ்க்கையே மாறிடும். என்ன சொல்லுவான் சாத்தான்? இந்த வெள்ளிக்காசு இருந்ததுன்னா நீ என்ன மாறி இருக்கலாம் தெரியுமா? இந்த 30 வெள்ளிக்காசு உன் லைஃப் செட்டில், உன் லைஃப் செட்டில் ஆயிடும். இந்த 30 வெள்ளிக்காசு இருந்ததுன்னா உனக்கு என்ன கனம் கிடைக்கும், உனக்கு என்ன மரியாதை கிடைக்கும், நீ எவ்வளவு ஜாலியா இருக்கலாம். நீ யாரும் உன்னை என்ன செய்ய தேவையில்ல, நீ யாரையும் போய் நிக்கணும்னு அவசியம் இல்லை. யார்த்தையும் உனக்கு எல்லாமே அந்த 30 வெள்ளிக்காசு தான். போய் காட்டி கொடுத்துட்டான். காட்டி கொடுத்த உடனே குற்ற உணர்வு வந்து உட்காந்துச்சு. இயேசு மரிச்சிட்டாரு, குற்ற உணர்வு உள்ள வந்து உட்காந்து சாத்தான் கொடுத்துட்டான். இப்ப போய் அந்த காசை பத்தி அவனுக்கு எண்ணமே வரமாட்டேங்குது. அதை கொண்டு போய் தூக்கி போனா அவங்கள சொல்றாங்க, அது ஓம்பாடு. சாத்தான் இப்படிதான் சொல்லுவான், அது ஓம்பாடு. என்னடா நம்ம எல்லாம் சேர்ந்து செஞ்சோமே, பிசாசு கிட்ட சேர்ந்து செஞ்சோமே, தண்டனை எனக்கு மட்டும்தானா? அது ஓம்பாடு, அது ஓம்பாடு. சாத்தான் தாவம் செய்யற வரைக்கும் என்ன செய்வான்? ஜாலியா இருக்கும். செஞ்சு முடிச்ச உடனே ஒரு பெரிய பாரம் வந்து இருதயத்துல வந்து உட்காரும். இருதயத்துல வந்து உட்காரும். அது இருதயத்தை போட்டு குத்தி 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 கிழிக்கும். இருதயத்தை ஒரு கொலையை பண்ற வரைக்கும் எரிச்சல், உன்னை குத்தணும், வெட்டணும், கொட்டணும் அப்படியே இருக்கும். ஒரு கொலையை பண்ணிட்டா அதுக்கு பிறகு வந்து உட்காரணும், ஒருத்தன் உட்காருவான், வந்து உள்ள உட்கார்ந்து குத்தி கிழிப்பான். கொன்னுட்டியே கொன்னுட்டியே கொன்னுட்டியே. அதான் குற்றம். அது சாத்தானுடைய வேலை. ஒரு தவறு செய்யற வரைக்கும், ஒரு துரோகம் செய்யற வரைக்கும் நம்ம செய்யணும் இருக்கோம். செஞ்சு முடிச்ச உடனே குற்ற உணர்வு வந்து உட்காரும். குற்ற உணர்வு வந்து உட்காரும். சாத்தான் வருவான், ஓம்பாடு, செஞ்சல்ல அனுபவி, செஞ்சல்ல அனுபவி. இது எங்க கொண்டு போகுதுன்னா, நாண்டு கொண்டு செத்தான். அவன் என்ன செய்தா? சாத்தானுடைய தந்திரம். அவனை சாகடிக்கிறதுக்கு தந்திரமே அதுதான். அவனை செய்ய வச்சுட்டு அவனை குற்ற உணர்வை கொடுத்து குத்தி குத்தி குத்தி. சில பேர் ஜெயில இருக்கிறாங்கல்ல, ஜெயில ஒரு பிள்ளைய கொண்டுறான். பிள்ளைய ஒரு கள்ளக்காதலுக்காக பிறந்த குழந்தை 2 பிள்ளைய கொண்டுட்டா. என்னது? அந்த கள்ளக்காதல் மயக்கத்துல அந்த குழந்தைகளை கொண்டுட்டா. கொண்டு பிடிச்சிட்டாச்சு. இப்ப ஜெயில இருக்கிறான்னு வச்சிங்களேன், சும்மா இருக்குமா இருதயம்? பெற்ற பிள்ளைய சாகடிச்சிட்டோமே சாகடிச்சிட்டோமே சாகடிச்சிட்டோமே. பயங்கரமான குற்ற உணர்வு. பாவம் செய்யற அத்தனை பேருக்கும் குற்ற உணர்வு இருக்கும். ஆனா கர்த்தரிடத்துல போய் மன்னிப்பு கேட்டா கர்த்தர் மன்னிப்பார். அந்த குற்ற உணர்வுல இருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குவார். இந்த யூதாஸ் என்ன பண்ணிருக்கலாம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துட்ட போய் என்ன பண்ணிருக்கலாம்? தேவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம். ஐயோ, நான் காட்டி கொடுத்துட்டேன்னு கர்த்தர்கிட்ட கேட்டா கர்த்தர் என்ன செஞ்சிருப்பாரு? மன்னிச்சிருப்பார். அந்த குற்ற உணர்வுல இருந்து விடுதலை ஆயிருக்கலாம். ஆனா அவன் அதை செய்யற. சாத்தான் அவனை கொண்டு போய் நாண்டு கொண்டு சாகடிச்சான். அது சாத்தானுடைய தந்திரம். அல்லேலூயா. சாத்தானை எதிர்த்து நிற்கணும்னா இந்த தந்திரங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் அவனுடைய ட்ரிக்கு, அவனுடைய
ட்ரிக்கு, அவன் நம்மளை பள்ளத்துல விழ வைக்கிறதுக்கு என்ன செய்யற வேலை அப்படின்றத அறிந்து கொண்டா நம்ம சாத்தான் செய்யறோம், எதிர்த்துல இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய லைஃப்ல சாத்தான் அப்படிதான் சொல்லுவான். நீ பொய்யா சொல்லிட்டு இருப்பான். நீ யாரு? கர்த்தர் உன்னை நேசிக்கல, கர்த்தர் உன்னை வெறுக்கிறாரு, கர்த்தர் உன்னை ஒதுக்கிட்டாரு, ஏதோ நீ பண்ண குற்றம், இன்னும் அவர் மன்னிக்கல உன்னை, இன்னும் உன்னை என்ன செய்யல, அவர் உன்னை நேசிக்கல, உன்னை நேசிக்கல. அது பொய். அதை பொய்ய சொல்லி ஏமாத்தலாம் பிசாசு. அடுத்தது என்ன சொல்லலாம்? பொய்ய சொல்றான். அவனை பலவிதமான சோதனையில பிடிச்சி இழுக்கிறதுக்கு பாக்குறான். இழுத்து உன்னை வச்சு கதைய க்ளோஸ் பண்றதுக்கு பாக்குறான். அல்லேலூயா. அதுக்கு பிறகுதான் குற்ற உணர்வை கொடுத்து, இதெல்லாம் சாத்தானுடைய ட்ரிக்கு. அல்லேலூயா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அவனை நாம் என்ன செய்யலாம்? ஓட விடலாம். அவனை என்ன செய்யலாம்? ஓட விடலாம். அல்லேலூயா. இரண்டாவது பாயிண்ட், பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டுமானால் தேவன் கொடுத்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பிசாசை எதிர்த்து நிற்க என்ன செய்யணும்? தேவன் கொடுத்திருக்கிற சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் வாசிங்க. டக்குல யாராவது ஒருத்தங்க தெளிவா சத்தமா வாசிங்க. சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள், பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளவும், ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் போராட்டம் உண்டு. தீங்கு நாளிலே அவைகளை எதிர்த்து நிற்க சகலத்தை செய்து முடித்த வல்லவர்களாய் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சை அறையை கட்டியுள்ளவர்களாய் ஆமா சமாதானத்தின் சுவிசேஷம் ஆயத்தம் என்னும் பாதரட்சியை தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கினால் எய்யும் அக்னியாஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதான விசுவாசம் என்னும் கேடகத்தையும் லட்சண்யம் என்னும் தலை சீராவை வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் பிசாசை ஏற்று இருக்குன்னா சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்தோம்? சர்வாயுத வர்க்கம் என்னது? கம்ப்ளீட் ஆர்மர். கம்ப்ளீட் என்னது? ஆர்மர். பெனோபிலியா அப்படின்னா ஆர்மர். இந்த ரோமருடைய சோல்ஜர்ஸ் அவங்க என்ன செய்வாங்க? யுத்தத்துக்கு போறதுக்கு முன்பாக அவங்க சில ஆயுதங்களை தரித்துக் கொள்வாங்க. அதுலதான் சத்தியம் என்னும் அரைக்கச்சை. சத்தியம் என்னும் அரைக்கச்சைன்னா பெல்ட். சத்தியம் என்னும் அவங்க பெல்ட் போட்டிருப்பாங்க, மார்க்கவசம் போட்டிருப்பாங்க, அடுத்தது ஹெல்மெட் போட்டிருப்பாங்க, கேடகத்தை பிடிச்சிருப்பாங்க, கையில ஒரு பட்டையை வச்சிருப்பாங்க, காலில் ஷூ போட்டிருப்பாங்க. இதுக்கெல்லாமே அப்படியே ஒரு ஸ்பிரிச்சுவலா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? அப்படியே கன்வெர்ட் பண்ணி சொல்றாரு, நீங்க பிசாசுக்கு ஏத்து இருக்கணும்னா இந்த ஆர்மரை ஒரு ஸ்பிரிச்சுவலுக்கு என்ன செய்யறாரு? மெட்டாபோர் பண்ணி என்ன செய்திருக்கிறார் அவரு? அப்படியே ஒத்து எழுதுறார். இந்த பெல்ட் எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாருன்னா சத்தியம் என்னும் அரைக்கச்சைனா பெல்ட். பெல்ட் எதுக்கு? நம்முடைய ட்ரெஸ் எல்லாம் என்ன பண்ணுது? போட்டு ஹோல்டு பண்ணுது. அதுதான் நம்முடைய ட்ரெஸ், நம்முடைய இது எல்லாமே என்ன பண்ணுது? ஹோல்டு பண்ணுது பெல்ட் இல்லையா? பெல்ட் இல்லைன்னா எல்லாமே என்ன ஆயிடும்? ஆமா, எல்லாம் கீழே விழுந்துடும். எல்லாம் கீழே விழுந்துடும். பெல்ட் இல்லைன்னா எல்லாம் கீழே விழுந்துடும். எல்லாத்தையுமே ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு. நமக்கு இருக்கிற விசுவாசம், ஜபம், இது எல்லாமே இந்த ட்ரூத் தான் என்ன பண்ணுது? சத்தியம், ட்ரூத். அதுதான் என்ன பண்ணுது?
ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு. அடுத்தது மார்க்கவசம். மார்க்கவசம் நீதி என்னும் மார்க்கவசம், ரைச்சியஸ்னஸ் அப்படின்னா அது. இந்த மார்க்கவசம் எதுக்கு பயன்படுது? நெஞ்சில என்னது? ஆமா, இருதயத்துல எங்க அடிச்சாலும் தப்பிச்சுக்கலாம். ஹார்ட்ல வந்து ஒரு அம்பு சொருச்சுன்னா என்ன காலி, அவ்வளவுதான். அப்ப இருதயத்தை பாதுகாக்குது இந்த மார்க்கவசம். எதுக்கு? என்னத்தை பாதுகாக்குது? நம்முடைய இருதயம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் கிறிஸ்துவனுடைய நீதி தான் நம்முடைய இருதயத்தை காக்குது. அதுல ஜீவனை கொடுக்கறதே கிறிஸ்துவனுடைய நீதி தான். ஹார்ட், அந்த ஹார்ட்டை பாதுகாக்குது. இயேசுவினுடைய நீதி அந்த இருதயத்தை பாதுகாக்கிறது. சுத்த இருதயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா. நீதி என்னும் மார்க்கவசம், சுவிசேஷத்துக்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சை. பாதரட்சை என்னது? ஷூ. நாம ஏன் ஷூ போடுறோம்? கல்லு அல்லது முள்ளு இதெல்லாம் வந்து காலை பாதிக்காதபடிக்கு ரெடியா நம்ம வெளில போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்றோம்? நம்மளை ரெடி பண்ணிட்டு போறோம்ல. கடைசி எண்ணத்தை போட்டு போவோம், ஷூஸ் தான் போட்டு போவோம். அப்படின்னா நான் ரெடியா இருக்கேன்னு அர்த்தம். சர்ப்பம் வந்தாலும் ஷூ போட்டு இருந்தா என்ன பண்ணலாம்? தேல் இருந்தாலும் போட்டு மிதிச்சிடலாம். தேல் இருந்தாலும் சர்ப்பம் இருந்தாலும் என்ன பண்ணிடலாம்? காலில் போட்டு மிதிச்சிடலாம். ஷூ. அது போல சுவிசேஷம், சுவிசேஷத்தை நம்ம கற்றுக்கொண்டு ரெடியா யாரையும் சந்திக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறது தான் சுவிசேஷம் என்னும் பாதரட்சை. அடுத்தது விசுவாசம் என்னும் கேடகம். விசுவாசம் என்னும் கேடகம். இந்த ஷீல்டு வச்சிருப்பாங்க, யுத்த வீரர்கள் எல்லாம் பண்ணிருப்பாங்க. இந்த இங்கிலீஷ் மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த பழைய மூவி எல்லாம் ஷீல்டு பெருசா இருக்கும். அந்த அம்புகள்லாம் வரும்பொழுது அந்த ஒரு கூட்டமா சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? அந்த ஷீல்டுனாலேயே ஃபுல்லா கவர் பண்ணிக்குவாங்க. ஃபுல்லா என்ன செய்வாங்க? கவர் பண்ணிக்குவாங்க. எத்தனை அம்புகள் வந்தாலும் என்ன, ஆயிரக்கணக்கான அம்புகள் வரும். யுத்தத்தில் இருக்கும்பொழுது எதிரில இருந்து என்ன பண்ணுவாங்க? ஆயிரம் லட்சக்கணக்கான அம்புகள் அவ்வளவு வரும் பொழுது இந்த ஷீல்டு தான் என்ன பண்ணுது? எல்லாத்தையும் அப்படியே கவர் பண்ணிக்கிறாங்க. அப்படியே எல்லாமே அந்த ஷீல்டு தாங்கிக்கும். சின்ன வயசுல நாங்கெல்லாம் கத்தி சண்டை போடுவோம். சின்ன வயசுல கத்தி என்ன தெரியுமா? அந்த இந்த குச்சி, அந்த தென்னம். ஷீல்டு என்ன தெரியுமா? இட்லி தட்டு. இட்லி தட்டுல நடுவுல எல்லாம் அப்ப அந்த அலுமினிய தட்டு நடுவுல இருக்குல்ல, அதை கையை விட்டுக்குவோம். கையை விட்டுக்கிட்டு அந்த குச்சை வச்சு என்ன பண்றது? கத்தி சண்டை போடுறது. யாராவது அடிச்சா அந்த இட்லி தட்டுல தடுத்துக்கிறது. அது போல நமக்கு சாத்தான் எய்கிற அம்புகள். சாத்தான் என்ன தெரியுமா அம்பு எய்வான்? சந்தேகம். என்ன பண்ணுவான்? சந்தேகத்தை அனுப்புவான், பயத்தை அனுப்புவான், குழப்பத்தை அனுப்புவான், கன்ஃபியூஸ் பண்ணுவான். இதெல்லாத்தையும் தடுக்கணும்னா விசுவாசம் என்னும் கேடகம். விசுவாசத்தினால்தான் தடுக்கணும். அடுத்தது ஹெல்மெட், ரட்சண்யம் என்னும் தலை சீரா. தலை வந்து இந்த ஹெல்மெட் எதுக்கு? இந்த ஆக்சிடென்ட்ல இருக்குல்ல, ஏன் ஹெல்மெட் கவர்மெண்ட்ல போட சொல்ல தெரியுமா? அந்த கோர்ட்டுகள்ல நிறைய கேஸ் போகுது, ஆக்சிடென்ட் கேஸ். ஆக்சிடென்ட் கேஸ்ல 95% கேசஸ் எதுனால சாகுறாங்கன்னா தலையில் அடிபட்டு தான் சாகுறாங்க. 95% மேல ஆக்சிடென்ட்ல சாகிறவங்கலாம் தலையில் அடிபட்டு தான் சாகுறாங்க. தலையில் அடிபட்டா அதனால்தான் கோர்ட்டு இந்த ஹெல்மெட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறான். ஹெல்மெட்டை போடுங்க, ஹெல்மெட்டை போடுங்கன்னு. கோர்ட்டு தான் வந்து கவர்மெண்ட்டுக்கே என்ன செய்யறான்? ப்ரெஷர் கொடுக்குறான். ஹெல்மெட் போட சொல்ல எல்லாரையும், ஹெல்மெட் போட சொல்ல எல்லாரையும். ஏன்னா அவன் தான் கோர்ட் கேஸ்ல வந்து நிறைய என்ன செய்யறான்? சந்திக்கிறான். நமக்கெல்லாம் அவ்வளவு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஹெல்மெட் ரொம்ப முக்கியம். அது மைண்டை பாதுகாக்குது. மூளை மட்டும் அடிபட்டதுன்னா அவ்வளவுதான், காலி. மூளை அடிபட்டதுன்னா காலி. அதே போல சாத்தான் வந்து மைண்ட் அட்டாக் பண்றான், மைண்டை அட்டாக் பண்றான். ஹெல்மெட்டு என்ன? ஹெல்மெட் ரட்சண்யம் என்னும் ஹெல்மெட். ரட்சிப்பு, ரட்சிப்பு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அடுத்ததாவது வேத வசனமாகிய ஆவிக்குரிய பட்டயம். வசனத்தினாலதான் சாத்தான் என்ன செய்ய முடியும்?
எதிர்த்து நிற்க முடியும். அல்லேலூயா. இயேசு வசனத்தினால்தான் சாத்தானை எதிர்த்து நின்னார். வசனம் அவருக்குள்ள வந்தது, கரெக்டா வசனத்தை எடுத்து விட்டார். சாத்தான் விழுந்துட்டான், ஓடிட்டான். சாத்தான் வசதான் ஓடியே போயிட்டான். பிசாசு எதிர்த்து நிற்கனா சர்வாயுத வர்க்கத்தை நாம தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு காலத்துல நான் பிசாசோட ரொம்ப போராடி இருக்கிறேன். அப்பெல்லாம் நான் ஜெபம் பண்ணும் பொழுது இந்த வசனங்களை வச்சுதான் ஜெபம் பண்ணுவேன் அதிகமா. சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும். அடுத்தது எல்லாத்துக்கும் முன்பாக முக்கியம் ஜெபம். என்னது? ஜெபம் தான் நம்மளை பலப்படுத்து. இந்த ஆயுதங்கள்லாம் தரித்து இருந்தாலும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். என்ன செய்யணும்? விழித்திருக்கணும். இதெல்லாம் போட்டுட்டு ஒரு சேர்ல படுத்து தூங்கிட்டு இருந்தா, இதெல்லாம் போட்டுட்டு ஒரு சேர்ல படுத்து தூங்கிட்டு இருந்தா என்ன வருது? சாத்தா வந்து அடிச்சு போட்டு போயிடுவான். நீ எந்த ட்ரெஸ்ஸா போட்டிருந்தான்னா விழித்திருக்கணும். ஜெபத்துல விழித்திருக்கணும். அல்லேலூயா. ஜெபத்துல என்ன செய்யணும்? விழித்திருக்கணும். அல்லேலூயா. அப்போ சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும். இந்த ஆயுதங்கள் சர்வாயுதத்துல ரெண்டு டைப். ஒன்னு டிஃபென்ஸ், இன்னொன்னு அஃபென்ஸ். டிஃபென்ஸ் தடுக்கிற ஆயுதம், இன்னொன்னு தாக்குற ஆயுதம். தடுக்கிற ஆயுதம் தான் மெஜாரிட்டி. தாக்குற ஆயுதம் ஒன்னே ஒண்ணுதான், பட்டயம் தான். மற்றது எல்லாமே ப்ரொடெக்ஷன் தான். சாத்தா நம்மளை அட்டாக் பண்ண வரும்பொழுது இந்த ஆயுதங்களினால நாம எதிர்த்து நிற்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எப்பொழுதும் அந்த கம்ப்ளீட் ஆர்மரை நாம என்ன செய்யணும்? ரெடியா இருக்கணும். சாத்தா எந்த நேரத்தில் அட்டாக் பண்ணுவான் நமக்கு தெரியாது. ஆல்வேஸ் ரெடியா இருக்கணும். அல்லேலூயா. இப்ப மிலிட்டரிலாம் வந்து என்னது சொன்ன உடனே ரெடி ஆயிடணும். சொன்ன உடனே என்ன செய்யணும்? ரெடி ஆகணும். இப்போ நம்ம ஃபயர் இன்ஜின்லாம் இருக்குல்ல, நீங்க போன் பண்ண பிறகு அவங்க தண்ணி பிடிக்க போனாங்கன்னா எப்படி இருக்கும்? தண்ணி இருக்க தண்ணி போய் பிடிச்சிட்டு வர எல்லாத்தையும் ஆயத்தமா வச்சிருக்கிறது இல்லையா? அது போல மிலிட்டரியில இருக்கிறவங்க நாம என்ன செய்யணும்? எல்லாம் ஆயத்தம். சாத்தா எப்போ அட்டாக் பண்ணுவான்னு தெரியாது. ஆனா எல்லாத்துலயும் நாம ரெடியா இருக்கணும். ஜபத்துல இருக்கணும். இந்த மாதிரி தரித்து கொண்டு ரெடியா இருந்தா சாத்தானை எதிர்த்து இருக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவது, சாத்தானை எதிர்த்து இருக்க வேண்டுமானால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சாத்தானை எதிர்த்து நிக்கணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் சாத்தானை எதிர்க்கலாம், அவன் தந்திரங்களை அறிந்திருக்க வேண்டும். சாத்தானை எதிர்க்க சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். சாத்தானை எதிர்த்து இருக்க வேண்டுமானால் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். யாக்கோபு 4:7 சொல்லுது, தேவனுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. சாத்தானை நாம ஏன் எதிர்க்கணும்னா, அவன் நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது அவனுடைய ஒரே டார்கெட். தேவனிடத்திலிருந்து பிரிச்சிடணும், அவங்களை தேவனிடத்திலிருந்து பிரிக்கணும். இன்னொன்னு, தேவனுடைய சித்தத்தை உங்களை செய்ய விடாம என்ன பண்ணணும்? தடுக்கணும். தேவனுடைய சித்தத்தை செய்ய விடாம தடுக்கணும். கர்த்தர் நம்முடைய லைஃப்ல அவருடைய சித்தம்னு ஒண்ணு இருக்கு. அல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வருஷமும், ஒவ்வொரு லைஃப்ல தேவன் நமக்கு சித்தம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த சித்தத்தின்படிதான் நாம் என்ன செய்யணும்? அதுதான் நம்முடைய உணவு. இயேசு என்ன சொல்றாரு? என் பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் நம்முடைய உணவு. தேவனுடைய சித்தத்தை செய்யணும். சாத்தானுடைய ஒரு டார்கெட் தேவ சித்தத்தை நம்மளை செய்ய விடாதபடி டைவர்ட் பண்றது. தேவனுடைய சித்தத்தை செய்ய விடாதபடி டைவர்ட் பண்றது. தேவனுடைய சித்தத்தை செஞ்சா நாம ஆசீர்வதிக்கப்பட்டுருவோம். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை செஞ்சா நாம ஆசீர்வதிக்கப்பட்டுருவோம். அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தேவ சித்தத்தை செய்ய விடக்கூடாது. அல்லேலூயா. நாம படிக்கணும், பிள்ளைங்க எல்லாம் படிக்கணும். படிச்சா இவங்க என்ன பண்ணுவாங்க? பாஸ் பண்ணிடுவாங்க. பிள்ளைகளை படிக்க விடக்கூடாது. என்ன பண்ணலாம்? ஒரு செல்போன் அவங்க கையில கொடுத்துருவோம். செல்போன் அவங்க கையில கொடுத்துருவோம். அது ஏதோ நோண்டிட்டு கிடக்கும். படிக்காத படிக்காத
நோண்டிட்டு இருக்கோம். செல்போனை கையில கொடுத்துருவோம். அல்லேலூயா. செல்போன் கேட்கிற பிள்ளைகள் எல்லாம் கவனிங்க, நீங்க சாத்தானை கேட்கறீங்கன்னு அர்த்தம். என்ன கேட்கறீங்க? சாத்தான் ஒன்று வாங்கி கொடு. அப்படிதான். அல்லேலூயா. அது போல தேவன் கீழ்ப்படிய விடாதபடி, தேவ சித்தத்தை செய்யாதபடிக்கு சாத்தான் என்ன பண்ணுவான்? சாத்தான் என்ன பண்ணுவான்? சாத்தான் என்ன பண்ணுவான்? தடை பண்ணுவான். எப்படியாவது தேவ சித்தத்தை தடை பண்ணிட்டா அவ்வளவுதான், இவங்க காலி. சாத்தான் தேவனுடைய திட்டத்தை தடை பண்ணிட்டா காலி. அப்ப பிசாசு என்ன பண்ணுவான்? தேவனை கீழ்ப்படிய விடக்கூடாது. ஆனா இவர் என்ன சொல்றது? கீழ்ப்படியணும். தேவனுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சா பிசாசு ஐயோ இவங்கள்ட்ட ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, இவங்க எல்லாத்துக்கும் என்ன செய்யறாங்க? கீழ்ப்படுகிறாங்களே. பாருங்க, இந்த ஜபத்துல சில பேர் தான் கீழ்ப்படிஞ்சாங்க, சில பேர் என்ன செய்யல? கீழ்ப்படியல. கீழ்ப்படியல. இது வரைக்கும் 40 நாள் வராதவங்க யாரு? இது வரைக்கும் நான் வரவே இல்லை ஜபத்துல. அப்படி யாரு யார் இருக்கிறா? நிறைய பேர் இருக்கிறீங்க. சந்தோஷம். தேவனுக்கு கீழ்ப்படியல. சாத்தான் என்ன பண்ணுவான்? நல்ல ஒரு டான்ஸ் போடுவான் வீட்டில் வந்து. சாத்தான் அப்பா தேவனுக்கு கீழ்ப்படலப்பா இல்லையா? அவனுடைய கோல் சக்சஸ். அவனுடைய கோலு, அவன் போட்ட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. அவனை தோக்கடிக்கணும்னா ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்க. 40வது நாளாவது வந்துருங்க, அவனை தோக்கடிச்சிடலாம். இந்த கடைசி நாள்ல மட்டும் வந்துட்டீங்கன்னா அவனை என்ன பண்ணிடலாம்? தோக்கடிச்சிடலாம். அதனால இந்த லாஸ்ட் நாளாவது வந்துருங்க, வந்து சேர்ந்துருங்க. அல்லேலூயா. சரி, இன்னொரு ஆப்ஷன் கர்த்தர் கொடுக்குறாரு. கடைசி நாளுக்கு வந்தினாலும் எல்லா ஆசீர்வாதமும் கொடுத்துட்றேன், சேர்த்து கொடுத்துட்றேன் போ. அதான் கிரேஸ், அதான் கிரேஸ். அல்லேலூயா. சரி, இப்போ சாத்தான் தேவனுடைய சித்தத்தை செய்ய விடாதபடி தடை பண்ணிக்கிட்டு, அதனால்தான் நம்ம ஊழியர் செய்ய போனா அதுக்கு ஏதாவது தடை, ஜபம் பண்ண போனா அதுக்கு ஒரு தடை, பைபிளை படிக்கலாம் அதுக்கு ஒரு தடை, ஏதாவது ஒரு தடை வரும், ஏதாவது தடை வரும். சண்டே ஆராதனைக்கு போறதுனால தான் வீட்டில் வந்து சொந்தக்காரங்க வருவாங்க. அவங்க தாளாலாம் வரல, அங்க அவன் கிளப்பி விட்டுருக்கலாம். கிளப்பி விட்டு என்ன பண்றான்? போப்போ, அவங்க எல்லாம் சர்ச்சுக்கு போறாங்களாம், போப்போ அங்க போய் உட்காரு போ. ஆமா, ஜபம் பண்ற நேரத்துல தான் அப்படியே என்ன பண்ணுவோம்? தூக்கம் எங்க இருந்தா வருமோ தெரியாது, அப்படியே தலையில சுத்திட்டு இருக்கும், அப்படியே சைன்னு சுத்திக்கிட்டே இருக்கும் பிசாசு. ஜபத்தை முடிச்ச உடனே எங்க போனே தெரியாது, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நீங்க பாத்துருக்கீங்களா? ஜபத்தை முடிச்ச உடனே தான் நமக்கு நல்லா அந்த ஃப்ரெஷ்னஸ் எங்க இருந்து வருதுன்னே தெரியாது. மண்டைய சுத்திட்டு அப்படியே ஒரு மின்னல் மாதிரி சுத்திட்டு இருக்கும். அதான் பைபிள் படிக்கும் போதுதான் பைபிள்லே விழுந்துட்டு இருப்போம், பைபிள்லே வந்துட்டு இருப்போம். செல்போன்ல விட்டு ஏதாவது ஒரு கதையை படிக்க சொல்லுங்க, தூக்கமே வராத அளவுக்கு படிச்சுட்டு இருப்போம். தூக்கம் வராது. ஆனா பைபிள் படிக்கணும்னா மட்டும் அங்க ஒரு பாஸ் இருக்கிறாரு, தூக்கம் வராத கேசுகள் நிறைய இருக்கும், பைபிளை தூங்க வச்சுருவாரு. தூக்கம் வராதுங்க, வாங்க உங்களுக்கு ஒரு டேப்லெட் தரேன், பைபிளை கொடுத்து படிக்க வச்சு தூங்க வச்சுறாரு. அது போல பிசாசு நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிய விட மாட்டான், தேவனுக்கு கீழ்ப்படிய. அதனாலதான் சொல்ற, ஏத்து கீழ்ப்படிய தேவன் இன்னைக்கு நாம செய்யறோம். நீங்க கீழ்ப்படுத்தீங்கன்னா சாத்தானை ஏத்து நிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு கர்த்தருடைய செயலுக்கும் நீங்க கீழ்ப்படிய சாத்தானை ஏத்து நின்றுட்டே இருக்கிறீங்க. சாத்தான செய்றீங்க, ஏத்து நின்றுட்டே இருக்கிறீங்க. சாத்தா ஏத்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான். அவன் என்ன செய்வான்? எப்பொழுதும் சொல்ல பண்ணிட்டு இருக்க மாட்டான். அவனை நீங்க ஏத்து நின்று பாருங்க, அவன் ஓடி போவான். அவன் என்ன செய்வான்? நான் சாத்தான் ஓடி போனதை நான் பார்த்துருக்கேன். நான் 3 மாசம் சாத்தானை ஏத்து நின்னேன். 3 மாசம் என்னோட போராடிட்டே இருந்தான். நான் ஏத்து நின்றுட்டே இருந்தேன், விடாம ஜெபம் பண்ணி பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். கடைசியா அவன் ஓடி போகிறத நான் பார்த்தேன், என் கண்கள் பார்த்தது. அவன் ஓடி போறான், என்னை விட்டு ஓடியே போயிட்டு.
ஏன் அவன் ஓடி போறான்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன் அவன் ஓடுறான்னா, நம்ம முன்னால் அவனால் நிற்க முடியல. என்ன செய்ய முடியல? நிற்க முடியல. அவ்வளவு பயம், அவ்வளவு ஃபியர் அவனுக்கு. அவனை எவ்வளோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணுது. ஏதோ ஒரு விஷயம் நாம அவனை எழுத்து நிற்கிறது, ஏதோ ஒரு விஷயம் அவனை டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால தான் ஓடி போறான். எவ்வளவு ஃபாஸ்டா ஒண்ணுமோ ஓடிடலாம். அல்லேலூயா. ஓடி போயிட்டு அங்க நிக்கிறான். திரும்பவும் நம்ம வீக் ஆகும்போது அப்படியே கிட்டக்க வரான். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா முறுமுறுக்கிறாங்க திரும்பி வருவோம், முறுமுறுக்கிறாங்க திரும்பி வருவோம், அப்படியே திரும்பி வரான். அதனால அவனை துரத்திக்கிட்டே தான் இருக்கணும். அல்லேலூயா. அவனை ஏத்து இருக்க அவன் ஓடிக்கிட்டே இருப்பான். ரொம்ப தூரமா போயிடுவான். அல்லேலூயா. வரவே மாட்டான். அல்லேலூயா. அதனால இது இன்னைக்கு நாளைக்கு இல்லை, லைஃப் லாங் இதை நம்ம செஞ்சுட்டே தான் இருக்கணும். அல்லேலூயா. லைஃப் லாங் செய்யற ட்ரீட்மெண்ட் இது. அல்லேலூயா. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம வெற்றி அடைவோம். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தெல்லாம் சுதந்திரித்துக் கொள்வோம் நாம. அல்லேலூயா. சிங்காசனத்துல கர்த்தரோடு கூட இருப்போம். அல்லேலூயா. எழுந்திருது ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தால் திரும்பி வரும். பண்ணலாமா? துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தால் திரும்பி வருவா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தால் திரும்பி வருவா. துதித்து பாடி மதில இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதில இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தால் திரும்பி வருவா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தால் திரும்பி வருவா. டேவிட் பாடினா சவுலுக்கு விடுதலை, டேவிட் பாடினா சவுலுக்கு விடுதலை. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. துதித்து பாடி மதில இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதில இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா. எல்லாம் சேர்ந்து பாடும். முறுமுறுத்தால் திரும்பி வருவா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தால் திரும்பி வருவா. துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல, துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல. விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடிச்சா, விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடிச்சா. துதித்து பாடி மதில இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதில இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவார், முறுமுறுத்தால் திரும்பி வருவார். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவார், முறுமுறுத்தால் திரும்பி வருவார். வாயிலே காலம் கையிலே திருவசனம், வாயிலே காலம் கையிலே திருவசனம். சுயத்தை உடைத்து ஜெயத்தை எடுப்போம், சுயத்தை உடைத்து ஜெயத்தை எடுப்போம். துதித்து பாடி மதில இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதில இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். எரி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். எல்லா கைகளை உயர்த்தி பிசாசு எதிர்த்து இருக்கிற அல்லேலூயா திராணி உள்ளவர்களா கர்த்தர் நம்ம மாற்றும்படி கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவனுடைய தந்திரங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அவன் தந்திரம் அல்லேலூயா சோதிக்கிறது, அவனுடைய தந்திரம் அல்லேலூயா வஞ்சிப்பது, அவனுடைய தந்திரம் அக்யூஸ் பண்ணுவது அல்லேலூயா
இதுல இருந்தெல்லாம் கர்த்தர் நம்மை காப்பாற்றுவாராக, ரட்சிப்பாராக. அல்லேலூயா. எல்லாம் கேளுங்க, ஆண்டவரே கேளுங்க. சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள, சத்தியம் அரைக்கச்ச, நீதி என்னும் மார்க்கவசம், அல்லேலூயா, சுவிசேஷத்துக்கு ஆயத்தம் என்னும் பாதரட்ச, விசுவாசம் என்னும் கேடகம், அல்லேலூயா, ரட்சகம் என்னும் தலை சீரா, வேத வசனமாகிய பட்டயம், ஜப ஆவிய கர்த்தர் தந்து, ஆண்டவரே சர்வாயுத வர்க்கத்தை நாங்க தரித்துக் கொள்ளணும். தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவ சித்தத்தை செய்ய உதவி செய்யப்பா. பிசாசுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்க அவன் எங்களை விட்டு ஓடி போகட்டும். ஆண்டவரே, சாத்தான் ஓடி போகட்டும். உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அந்த உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் திராணி உள்ளவர்களாக ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுங்க.